செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பதில் முறைகேடு நடைபெற்றதற்கு உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதே காரணம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கும் இந்த அறிக்கையில் அந்த ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அந்த சொத்து வரி வசூலிப்பதில் பல்வேறு முறைகேடுகள் மதுரை மாநகராட்சியில் நடந்திருப்பதாகவும் அதனால்தான் முன்னாள் உதவியாளர் உட்பட மண்டல தலைவர்கள் உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை மாநகராட்சியை தவிர கோவை, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சி மேயர்களும் ஏற்கனவே ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த முறைகேடு சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாநகராட்சி நகராட்சி ஆக்கிரமித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே அதிமுக ஆட்சி 2026 வருவது உறுதி என்றும் தான் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் ஆதரவு தனக்காக இருப்பதை காட்டுவதாகவும், எனவே 2026 ஆட்சி அமைந்த பிறகு இந்த முறைகேட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே மதுரை மாநகரிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அனைவருமே ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் உத்தரவின்படி தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தான் அந்த ராஜினாமா இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.